காலமோ தாழமோ முழங்கிட துதியுங்கள், எக்காலமோ மாறாதவர் இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். சூரியனே சந்திரனே தேவனை துதியுங்கள். ஒளியதனை எங்களெல்லாம் அழித்தோரை துதியுங்கள். அக்கினியே கல்மழையே படைத்தோரை துதியுங்கள். அக்கினியாய் கல்மழையே உடைப்போரை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். பிள்ளைகளே வாலிபரே தேவனை துதியுங்கள். வாழ்வதனை அவர் பணிக்கு கொடுத்தினி துதியுங்கள். பெரியவரே வீரவுக்களே தேவனை துதியுங்கள். செல்வங்களே இயேசுவுக்காய் செலுத்திய துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். We greet you all in the name of Jesus of Nazareth in this morning. இந்த காலை வேளையிலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். जिंदा खुदा अभी तक हम सबको तंदुरुस्त रखा है. இதுவரைக்குமாக ஜீவனுள்ள தேவன் நம் ஒவ்வொருவரையும் சுகமாக ये வைத்திருக்கிறார். प्रभु के वचन में ध्यान करेंगे. நாம் வசனத்தை தியானிப்போம். दूसरी राजा 5वां अध्याय 1 और 2 वचन को पढ़कर हम सुनेंगे. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். आराम के राजा का नामान नामक सेनापति अपने स्वामी की दृष्टि में बड़ा और प्रतिष्ठित पुरुष था, क्योंकि यहोवा ने उसके द्वारा अरामियों को विजयी किया था. वह शूरवीर था परंतु कोढ़ी ना था. आरामी लोग दल बांधकर इज़राइल के देश में जाकर वहाँ से एक छोटी लड़की बंदी बनाकर ले आए थे और वह नामान की पत्नी की सेवा करती थी. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். சீரிய ராஜாவின் படைத்தலைவன் ஆகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமாய் இருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். மகாபராக்கிரமசாலியாகிய அவனோ குஷ்டரோகியாயிருந்தான். சீரியரிலிருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைப்பிடித்துக் கொண்டு வந்திருந்தார்கள். அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். नामान करके एक का मिलिट्री कैप्टन है, उसके बारे में थोड़ा ध्यान करेंगे. நாகமான் என்ற ஒரு படைத்தலைவனை குறித்து இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம். वो आराम देश का वो सेनापति था. அவன் சீரிய ராஜாவின் படைத்தலைவனாய் இருந்தான். पराक्रमशाली था. அவன் பராக்கிரமசாலியாய் இருந்தான். He was a violent warrior. அவன் ஒரு பராக்கிரமசாலியாய் இருந்தான். उसके साथ बहुत ऐसे लोग थे. அவனிடத்துல अनेक ஆட்கள் இருந்தார்கள். हर लड़ाई में वो जय पाकर आते थे. எல்லா யுத்தத்திலும் அவன் ஜெயத்தை எடுத்தான். इस्राएली लोगों को पास जाकर उन लोगों को लड़ाई करके 85 लोगों को बंदी के रूप में लेकर आया था.
இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே போய் அவன் யுத்தம் செய்து अनेकரை அவன் சிறைப்பிடித்துக் கொண்டு வந்திருந்தான். अपना देश में एक लड़की को भी लेकर आया, अपने घर में भी उसको नौकरानी की तरह, गुलामी की तरह रखने लगा. அப்படி கொண்டு வந்தவர்களுக்குள்ளே இருந்து ஒரு சிறு பெண்ணையும் சிறைப்பிடித்துக் கொண்டு வந்து அந்த பெண்ணை தன்னுடைய வீட்டிலே ஒரு வேலைக்காரியாக வைத்திருந்தான். उनको पत्नी को सेवा करती थी. அவனுடைய மனைவிக்கு அவள் பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். वो ये हम देखते हैं इतना पराक्रमशाली मनुष्य का अंदर இவ்வளவு பராக்கிரமசாலியான இந்த மனுஷனுக்குள்ளே वचन बताती है வேதத்திலே நாம் பார்க்கிறோம் कोढ़ी था. அவன் ஒரு குஷ்டரோகியா இருந்தான். मगर अब इसको लेप्रोसी बोले तो, कोढ़ी बोले तो हम तुरंत सोचते हैं अच्छे हाथ ऐसे होगा, पैर ऐसे होगा, उसमें घाल होगा, ऐसे सोचते रहते हैं. ये हमारा दिमाग में है बहुत ऐसे. குஷ்டரோகம் என்று சொன்ன உடனே நம்முடைய மனதுக்கு வருவது கை கால் எல்லாம் முடங்கி போவது, சீழ் பிடித்து புண்ணாய் இருப்பது, இப்படிப்பட்ட காரியங்கள் தான் ஞாபகம் வரும். मगर पुराने में பழைய ஏற்பாட்டிலே जो भी जो स्किन में प्रॉब्लम हुई तो उसको कोढ़ी कहते थे. தோளிலே எந்த ஒரு வியாதி இருந்தாலும் அதை குஷ்டரோகம் என்று சொல்வார்கள். जैसे सफेद सफेद हो जाते हैं, कुछ को काला काला हो जाता है, बीच बीच में ज्यादा तेज हो जाते हैं, वो कोढ़ी हिसाब में लेते थे. அந்த வெள்ளைப்படை வந்து இடையில கருப்பாக மாறிவிட இதெல்லாம் குஷ்டரோகம் என்று சொல்வார்கள். वो लोग सोचते थे ऐसे लोग अशुद्ध लोग हैं, सोसाइटी से दूर रहना. இப்படிப்பட்டவர்கள் அசுத்தமானவர்கள், இவர்களை சமுதாயத்தை விட்டு வெளியே விரட்ட வேண்டும் என்று சொல்வார்கள். इस्राएली लोगों को नेम भी ऐसे था. இஸ்ரவேலருக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு நியமம் இருந்தது. मगर उनके देश में ये कानून नहीं था. ஆனால் இந்த சீரிய படைத்தலைவனாகிய நாகாமுடைய தேசத்திலே இப்படிப்பட்ட நியமம் இல்லை. वो सेनापति था. அவன் ஒரு சேனை தலைவனாயிருந்தான். उसका हाथ पैर सही था. அவனுடைய கைகள் கால்கள் எல்லாம் நன்றாக இருந்தது. पराक्रमशाली था. பராக்கிரமசாலி ஆயிருந்தான். लोगों को जय पाकर लेकर आता था. ஜெயம் எடுத்து கொண்டு வந்தான். ऐसे लिकोडर्मा हुए तो सफेद सफेद हुए तो हाथ पैर में कुछ नहीं होता, सिर्फ स्किन में प्रॉब्लम होता. வெள்ளைப்படை இருக்குமானால் கைகள் கால்களிலே ஒன்றும் இருக்காது, வித்தியாசம் தெரியாது. उन लोग आराम से लड़ाई और लोग जैसे ये काम कर सकते हैं. மற்றவர்களை போல அவர்கள் நன்றாக எல்லா வேலையும் செய்யலாம். निर्गमन किताब 4वां अध्याय 6वां वचन में ऐसे लिखा है. யாத்ராகமம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே मूसा को खुदावंद बुलाते समय में மோசேயை ஆண்டவர் அழைக்கும் பொழுது एक चिन्ह दिखाता था. அவனுக்கு ஒரு அடையாளத்தை அங்கு पहले एक காண்பித்தார். लाठी था, उसको जमीन पे गिराने के लिए कह दिया அவனிடத்துல இந்த கோலை கீழே போடும்படி சொல்லுகிறார். और वो सांप बन गया. அது சர்ப்பமானது. इसके बाद उसको पूंछ पकड़ने के लिए कहा, फिर दोबारा वो लाठी बन गया था. அதன் பிறகு அதை வாளை பிடிக்க சொன்னார், அது திரும்பமாய் கோலாய் और மாறினது. दूसरी एक चिन्ह दिखा रहे थे प्रभु ने. அடுத்தபடியாக ஒரு அடையாளத்தை காண்பிக்கிறார். इसमें 4वां अध्याय 6वां वचन निर्गमन किताब में पढ़ सकते हैं. யாத்ராகமம் 4:6 அதை வாசிக்கலாம். उससे यह भी कहा, अपना हाथ छाती पर रखकर ढांप. अतः उसने अपना हाथ छाती पर रखकर ढांप लिया. फिर जब उसे निकाला तब क्या देखा कि उसका हाथ कोढ़ के कारण हिम के समान श्वेत हो गया है. மேலும் கர்த்தர் அவனை நோக்கி, உன் கையை உன் மடியிலே போடு என்றார். அவன் தன் கையை தன் மடியிலே போட்டு அதை வெளியெடுக்கும் பொழுது இதோ அவன் கை உறைந்த மழையை போல வெண்குஷ்டம் பிடித்திருந்தது. यहाँ खुदावंद एक चिन्ह दिखा रहा था, अपना सामर्थ्य प्रकट कर रहा था. இந்த இடத்துல ஆண்டவர் தம்முடைய வல்லமை வெளிப்படுத்தும்படி ஒரு அடையாளத்தை अपने காண்பிக்கிறார். हाथ को गोद पे लगा दो உன்னுடைய கையை மடியிலே போடு, और उसको कवर कर दो. அதை மூடிக்கொள். उसने कवर किया, அதை மூடினா फिर बाहर निकालने के लिए कहा, निकाला. திரும்ப வெளியே எடுத்த பொழுது पूरा हाथ सफेद सफेद बर्फ की समान. அவனுடைய கைகள் வெண்குஷ்டம் போல மாறினது. उसे लिकोडर्मा सफेद कोढ़ी जैसे बन गया था. அது வெண்குஷ்டமாய் மாறினது. ये तो डरने लगा. அது பயந்தான். प्रभु ने कहा दोबारा डालो. ஆண்டவர் சொல்கிறார், திரும்பமாய் உன் दोबारा மடியிலே डाल दिया திரும்பமாய் और போட்டான். निकाला, வெளியே எடுத்தான். बराबर पहले जैसे था बराबर हो गया. அது மற்ற கையை போல மாறினது. प्रिय मित्रों, ये नामान की जिंदगी में एक मैं सोच रहा हूँ शायद वो लिकोडर्मा जैसे सफेद कोढ़ी हो सकता है. ஒருவேளை நாகமானுடைய குஷ்டரோகமும் இப்படியாக தான் இருந்திருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். अगर उसका शरीर में कमजोर हुए तो मेडिकल या बोर्ड आउट हो सकता. சரீரத்திலே பலவீனமாய் இருந்திருக்குமானால் அவனை மருத்துவ ரீதியின்படி அவனை அந்த படையிலே வைத்திருக்க மாட்டார்கள், அவனை வெளியே அனுப்பி वो இருப்பார்கள். राजा का पास भी जाकर एक खत निकाल रहा था, लेटर ले रहा था इजराइल पास जाने के लिए.
இஸ்ரவேலரிடத்துல போவதற்கான அந்த கடிதத்தை ராஜாவிடத்துல போய் அவன் He வாங்குகிறான். was fit enough. அந்த அளவுக்கு அவன் எல்லாவற்றிலும் தகுதியாயிருந்தான். वो दूसरी वचन में हम पढ़ते हैं उसके बारे में. இரண்டாம் வசனத்திலே நாம் அவனை குறித்து பார்க்கும் பொழுது उसके घर में एक नौकरानी थी. அவனுடைய வீட்டிலே ஒரு வேலைக்காரி वो तो पहले இருந்தாள். बताया इजराइल से गुलामी की हालत में लेकर आया. இஸ்ரவேலிலிருந்து அடிமையாக கொண்டு போகப்பட்ட ஒரு வேலைக்காரி. उसने इसी मालिक को देख लिया. அவள் அந்த எஜமானை கண்டு शायद निकोडर्मा होगा और सफेद होगा, शरीर में कोई पैचेस होगा. அந்த வெண்குஷ்டத்தை இருந்திருக்கலாம். அதை பார்த்து वो कह रही थी अपने मालिक को कह रही थी, मालिकनी को कह रही थी, தன்னுடைய எஜமாட்டியினிடத்திலே அவள் சொல்லுகிறாள், अगर हमारा मालिक जो सामारी में एक भविष्य देखता है उसके पास वो गए तो ठीक हो जाएगा. சமாரியாவிலே ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார், அவரிடத்திலே நம்முடைய எஜமானன் போவாரானால் சரியாகி விடுவார் என்று சொல்லுகிறார். एक नौकरानी है, ஒரு வேலைக்காரி, बाइबल में उसको नाम भी नहीं लिखा, அவருடைய பெயர் கூட வேதத்தில் எழுதப்படவில்லை. छोटी से काम करने के लिए आए हैं, ஒரு சின்ன வேலை செய்யும் गुलामी की तरह है, ஒரு அடிமையா இருக்கலாம். मगर उसका दिल भी देख लेना. ஆனால் அவருடைய இருதயத்தின் வாஞ்சையை शायद वो பாருங்கள். परमेश्वर को क्रोध में खिलाफ में बोल सकती थी, ஆண்டவருக்கு एதிராக அவள் பேசியிருந்திருக்கலாம். हे प्रभु देखो हमारा घर वाले सबको हम छोड़ छाड़ कर, देश को छोड़ छाड़ कर, प्रिय लोगों को छोड़ छाड़ कर इसी हालत में तूने लेकर आया करके परमेश्वर से वो गुस्सा कर सकती थी. ஒருவேளை அவள் ஆண்டவருக்கு விரோதமாய் பேசி இருந்திருக்கலாம். எங்களை தேசத்தை விட்டு எங்களுடைய இனத்தார் ஜனத்தாரை எல்லாரையும் விட்டு விட்டு இந்த இடத்துல தனிமையாய் கொண்டு வந்து விட்டீரே என்று. परमेश्वर ऐसे क्यों मुझे कष्ट उठा रहे करके रो सकते थे, परमेश्वर के खिलाफ में बोल सकती थी. எனக்கு ஏன் இந்த வேதனை இவ்வளவு கஷ்டம் என்று ஆண்டவருக்கு விரோதமாய் அவள் முறுமுறுத்திருந்திருக்கலாம். ऐसे उसको जो गुलामी की हालत में लेकर मालिक इससे उन्नत और भी उन्नत करके भी बोल भी सकती थी. என்னை இப்படியாக அடிமையாய் வைத்து நடத்துகிறார்களே, இந்த எஜமானுக்கு இதை வேணும் இதை விட அதிகமா வேணும் என்று ஒருவேளை அவள் கோபப்பட்டிருந்திருக்கலாம். मगर उसने ऐसे नहीं किया. ஆனால் அவள் அப்படி செய்யவில்லை. उससे उनको देखकर प्यार मोहब्बत दिखाया. அவனிடத்திலே அவள் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிறாள். जो हो सकता है क्योंकि वो परमेश्वर जीवित परमेश्वर को जानती थी. அவர் தன்னால் முடிந்த உதவியை செய்யும்படி நாடுகிறாள். ஏனென்றால் அவள் ஜீவனுள்ள தேவன் யார் என்பதை அறிந்திருந்தார். हाँ, जीवित परमेश्वर को व्यक्तिगत रूप में जाने हुए तो நீங்களும் ஜீவனுள்ள தேவனை தனிப்பட்ட விதத்திலே அறிந்திருப்பீர்களானால் आकाशवास में जितने भी कष्ट क्लेश उठाते हैं, உங்கள் அருகில் உள்ள அக்கம் பக்கத்தில் உள்ள ஜனங்கள் கஷ்டத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் பார்க்கும் பொழுது आप भी मार्गदर्शन उसको दिखा सकते हैं. அவர்களுக்கு நீங்கள் நல்ல வழியை காண்பிக்கலாம். प्रार्थना करिएगा, நீங்கள் ஜெபியுங்கள். प्रभु आपको संभालना चाहता है. ஆண்டவர் உங்களை பயன்படுத்த हमारा விரும்புகிறார். नाम साम कुछ नहीं हो सकता है, அவருடைய பெயரோ புகழோ பெரியதா ஒன்று இருக்க मगर வேண்டாம். मालिक पर जीवित परमेश्वर को आप सेवकाई कर रहे हैं. நீங்கள் ஜீவனுள்ள தேவனுக்கு நீங்கள் ஊழியம் ये செய்கிறீர்கள். छोटी लड़की ने एक रास्ता दिखाया. இந்த சின்ன பெண் ஒரு வழியை காண்பிக்கிறார். ये नामान में एक अच्छा गुण भी है. இந்த நாகமானிடத்துல ஒரு நல்ல குணம் இருந்தது. छोटी नौकरानी बोलते करके उसको बात भी मान लिया. அந்த சின்ன பெண்ணுடைய வார்த்தையையும் அவன் கேட்கிறான். कभी कभी हम घमंडी में हो जाते हैं சில நேரங்களிலே பெருமையாய் இருக்க தோன்றும். और नौकरानी बोलते क्या मैं सुनो, ऐसे बोल सकते हैं இந்த हम. வேலைக்காரி சொல்றா, இவ பேச்சு நான் என்னத்தை கேட்பது என்று இருக்கலாம். हाँ, अनपढ़ है ये क्या बोलता मैं क्या सुनो, ऐसे ही नहीं है. இவ படிப்பறிவில்லாதவ, இவ பேச்சு நான் என்னத்தை கேட்கணும் என்று இருக்கலாம். पराक्रमशाली जो मनुष्य ये छोटी लड़की को बात सुनता है. அந்த பராக்கிரமசாலியாகிய மனுஷன் இந்த சின்ன பெண்ணுடைய வார்த்தையை கேட்கிறான். हाँ, प्रभु में परमेश्वर को वाणी सुनने चाहते तो நீங்கள் நானும் தேவனுடைய வார்த்தையை கேட்க வேண்டுமானால் छोटे बालक को भी खुदावन संभालेगा. சின்ன பிள்ளைகள் மூலமாகவும் கர்த்தர் பேசலாம். Even God can speak through the small children. சின்ன பிள்ளைகள் மூலமாக கூட கர்த்தர் பேசலாம். वातावरण से खुदावन बातचीत करेगा. சூழ்நிலைகள் மூலமாய் கர்த்தர் நம்மோடு பேசுவார். चिड़िया के द्वारा भी बातचीत कर सकता है. பறவைகள் மூலமாய் தேவன் பேசுவார். हालेलुया, आप तैयारी हो जाएगा. நீங்கள் ஆயத்தப்படுங்கள். हालेलुया. ये नौकरानी बोल दिया, इसने भी बात मान लिया. இந்த வேலைக்காரி சொன்னதை அந்த எஜமானன் கேட்கிறான். क्या कहती है? என்ன சொல்லுகிறாள்? हमारा मालिक सामारी में जाना, भविष्यद्वक्ता के पास जाना. நம்முடைய எஜமானன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியிடத்திலே போகட்டும். वाह, वो ठीक कर देगा. அவர் அவனை சரி செய்து விடுவார். मैं एक व्यक्ति को जानती हूँ,
எனக்கு ஒரு நபரை தெரியும், वो दूसरे को जानता है, वो उसको चंगाई कर देगा। அவர் இன்னொருவரை அறிவார், அவர் இவரை சரியாக்கி விடுவார். हालेलुया। आप उद्धार पाए, நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? प्रभु का प्यार मोहब्बत पा लिया। ஆண்டவருடைய அன்பினாலே நிரப்பப்பட்டிருக்கீங்களா? अभी आपका बारी है, இப்பொழுது உங்களுடைய தருணம். चुप नहीं रहना, அமைதியா இருக்க வேண்டாம், दूसरों को बताना। மற்றவர்களுக்கு போய் அறிவிங்க. मैं जानती हूँ, எனக்கு தெரியும், मैंने पाया हूँ, நான் பெற்றிருக்கிறேன், दूसरों भी पाना। மற்றவர்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும். डॉक्टर पॉल यांगीचो के बारे में हम बहुत ऐसे बात करते हैं, साउथ कोरिया में हैं। சவுத் கொரியாவில் இருக்கிறதான டாக்டர் பால் யாங்கிச்சோவை குறித்து அநேகர் அறிவார்கள். विश्व में बहुत बड़ा चर्च है, உலகத்திலேயே மிகப்பெரிய சபையின் जो போதகர். बीमारी की हालत में अस्पताल में लेटे पड़ते समय में அவர் வியாதியின் படுக்கையிலே இருக்கும் பொழுது ஹாஸ்பிடல்ல एक छोटी सी लड़की जाकर नया नेम उनके हाथ में दे दिया। ஒரு சின்ன பெண் போய் புதிய ஏற்பாட்டை அவருடைய கரத்திலே கொடுக்கிறார். खुदा का दास उसको पढ़कर उद्धार पाया। அந்த ஊழியக்காரன் அதை படித்து மனம் திரும்பினார். छोटे बच्चे भी सेवकाई कर सकते हैं, சின்ன பிள்ளைகளும் ஊழியம் செய்யலாம், बड़े भी छोटे के समान, छोटे बच्चे के समान सेवकाई कर सकते हैं। பெரியவர்களும் சின்ன பிள்ளைகளைப் போல ஊழியம் செய்யலாம். वचन पढ़कर हम सुनेंगे, दूसरी राजा 5वां अध्याय 4 और 5 है। अराम के राजा ने कहा, तू जा, मैं इज़राइल के राजा के पास एक पत्र भेजूंगा। तब वह 10 किक्कार चांदी और 6000 टुकड़े सोना और 10 जोड़े कपड़े साथ लेकर रवाना हो गया। कुछ उसको नीचे। और वह इज़राइल के राजा के पास वह पत्र ले गया जिसमें यह लिखा था, जब यह पत्र तुझे मिले तब जानना कि मैंने नामान नामक अपने एक कर्मचारी को तेरे पास इसलिए भेजा है कि तू उसका कोढ़ दूर कर दे। राजा उसके नीचे। यह पत्र पढ़ने पर इज़राइल के राजा ने अपने वस्त्र फाड़े और बोला, क्या मैं मारने वाला और जिलाने वाला परमेश्वर हूँ कि उस पुरुष ने मेरे पास किसी को इसलिए भेजा है कि मैं उसका कोढ़ दूर करूं। सोच विचार तो करो, वह मुझसे झगड़े का कारण ढूंढता होगा। இஸ்ரவேலின் ராஜா அந்த நிருபத்தை வாசித்த போது அவன் தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு, ஒரு மனுஷனை அவன் குஷ்டரோகத்தினின்று நீக்கிவிட வேண்டும் என்று அவன் என்னிடத்தில் நிருபம் அனுப்புகிறதற்கு கொல்லவும் உயிர்ப்பிக்கவும் நான் தேவனா? இவன் என்னை விரோதிக்க சமயம் தேடுகிறான் என்பதை சிந்தித்து பாருங்கள் என்றான். ये नामान जाकर राजा से लेटर ले लिया है। நாகமான் சீரிய ராஜாவினிடத்துல போய் ஒரு கடிதத்தை வாங்கி கொள்ளுகிறான். राजा भी लेटर दे दिया है, ராஜா ஒரு கடிதத்தை और கொடுக்கிறார். लेकर आकर इजराइल राजा के पास पहुंच रहा है। இஸ்ரவேல் ராஜாவினிடத்துல அதை கொண்டு வந்து கொடுக்கிறார். इजराइल राजा बहुत गुस्सा भी हो गया है, डर भी हो गया है। அந்த ராஜாவுக்கு கோபமும் வருகிறது, பயமும் வருகிறது. मुझसे वो लड़ने के लिए चाहता है, என்னிடத்திலே என்னை விரோதிக்க அவன் சமயம் தேடுகிறான். इसलिए अपने वस्त्र को फाड़ दिया। ஆகையால் அவன் தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு, मगर एलीशा ने कहने लगा, அப்பொழுது எலிசா அந்த செய்தியை கேட்ட பொழுது, उसी बंदा को मेरे पास भेज दो। அவனை என்னிடத்திலே நீங்கள் அனுப்புங்கள். तुरंत वो नामान को वहां पास भेज दिया। அப்பொழுது நாகமானை அந்த எலிசா இடத்திலே அனுப்புகிறார். अभी नामान आ रहा है, நாகமான் வருகிறார். उसने अपने घर से बाहर नहीं निकला है। एलीशा भविष्य देखता, எலிசா தீர்க்கதரிசி தன் வீட்டை விட்டு வெளியே கூட வரவில்லை. अपने नौकर से कहने लगा, தன்னுடைய வேலைக்காரனிடத்திலே சொல்லி அனுப்புகிறார். उनको जाना था यर्दन में 7 बार डुबकी लगाना। அவனை போய் 7 முறை யோர்தான் நதியிலே மூழ்கி எழுந்திருக்க சொல்லு என்று சொன்னார். 7 दफा यर्दन नदी में डूबना। 7 முறை யோர்தானிலே அவன் ஸ்நானம் பண்ண வேண்டும் भेज दिया என்று சொல்லி அனுப்புகிறார். प्रिय मित्रों, इंसान को हकीकत अंदर क्या होता करके वातावरण प्रकट कर देती है। ஒரு மனுஷனுக்கு உள்ளே என்ன இருக்கிறது என்பதை அந்த சூழ்நிலை தெரிவிக்கும். 11वें वचन में लिखा है, 11ஆம் வசனத்திலே 10वां वचन वो कहता है, जान दो 7 दफा डूबने दो।
10ஆம் வசனத்திலே அவன் போய் 7 முறை ஸ்நானம் பண்ண வேண்டும் என்று சொல்லுகிறது 11 वचन में लिखा है 11ஆம் வசனத்திலே नामान ने बहुत गुस्सा हो गया। அதை கேட்ட பொழுது நாமானுக்கு பயங்கர கோபம் வருகிறது। मैंने क्या सोच रहा, நான் என்ன நினைச்சேன், 3 चीज उसने सोच रखा था। 3 காரியங்களை அவன் நினைத்து கொண்டு வருகிறான்। वो भविष्यवक्ता बाहर आएगा, அந்த தீர்க்கதரிசி வெளியே வருவார், नंबर 1 முதலாவதாக बाहर आएगा, வெளியே வருவார், और अपने नंबर 2 उससे अपने परमेश्वर से प्रार्थना करेगा, இரண்டாவது அவர் தன்னுடைய தேவனை நோக்கி வேண்டிக் கொள்வார், तीसरी बात जहां मेरा है परेशानियां है वो अपने हाथ लगाएगा, मुझे ठीक कर दे। என்னுடைய பிரச்சனை இருக்கிறதான அந்த இடத்திலே கையை வைத்து அவர் சரி செய்வார் என்று और நினைத்தார்। मैंने सोचा था அப்படி நான் நினைத்தேன்। ये कहता है ஆனால் இவர் சொல்லுகிறார், ये डुबकी लगाना जाकर, நீ போய் 7 முறை முழுகி எழு, यर्दन में जाकर डुबकी लगाना। யோர்தானிலே போய் நீ ஸ்நானம் பண்ண வேண்டும்। बहुत नाराज हो गया है, அதிக கோபம் வந்தது। माइटी मैन, பராக்கிரமசாலி, मिलिट्री ऑफिसर, ஒரு படை தலைவர் ये काम सुनने के बाद बहुत नाराज हो गया। இதை கேட்ட பிறகு அவனுக்கு கடும் கோபம் வந்தது। और मात्र नहीं है, அது மாத்திரமல்ல 12वें वचन में वो कहता है 12ஆம் வசனத்திலே मेरा देश में दमिश्क मेरे देश में 2 प्रकार का नदियां हैं। எங்களுடைய ஊரிலே 2 விதமான நதிகள் இருக்கிறது। 12वां वचन पढ़ लीजिएगा। 12ஆம் வசனம், क्या दमश्क की अबाना और परपर नदियां इज़राइल के सब जलाशयों से उत्तम नहीं है? क्या मैं उनमें स्नान करके शुद्ध नहीं हो सकता हूँ? वहाँ 2 नदी का नाम लिया रखा है। 2 நதிகள் பெயர்கள் சொல்லப்படுகிறது, ஆப்னா பர்பார் என்ற நதிகள்। वो 2 नदी के बारे में वर्णन करता है। அந்த 2 நதிகளை குறித்து வர்ணிக்கிறார்। वो दमिश्क ये जगह सिटी है, वो सिटी में தமஸ்கு என்ற பட்டணத்திலே उसको कहते हैं, इसे गोल्डन रिवर कहते हैं। அது கோல்டன் ரிவர் என்று அதற்கு சொல்வார்கள்। दुनिया में सबसे साफ नदियां हैं वो दोनों। உலகத்திலேயே மிகவும் சுத்தமான தண்ணீர் நிறைந்த उसके நதிகள்। साथ आप यर्दन को तोले तो அந்த நதிகளோடு இந்த யோர்தான் நதியை நாம் ஒப்பிடும் பொழுது बहुत बहुत घटिया है यर्दन नदी। அந்த யோர்தான் நதி மிக மோசமானது। मगर वो कहता मेरा देश में इतना बढ़िया नदियां हैं। எங்க தேசத்துல இவ்வளவு அருமையான நதிகள், எங்க தேசத்திலே மிக சுத்தமான நதிகள் உண்டு। मगर ये कहता है ஆனால் இவர் சொல்லுகிறார், इतना पानी जैसे मिट्टी जैसे वो चल रहा है, इसी नदी में गंदा है, उसमें जाकर मुझे स्नान करना है, இவ்வளவு சேரும் சகதிமான தண்ணீர் நிறைந்த हाय, उसमें मुझे जाना है। அதுக்குள்ளே போய் நாம் முழுக வேண்டும்। बहुत गुस्सा हो गया। ரொம்ப கோபம் வருது। कभी कभी अपना अंदर मनुष्य प्रकट हो जाते हैं वातावरण में। சூழ்நிலையில் நடுவிலே உள்ளுக்குள்ள இருக்கிற காரியங்கள் வெளிப்படும்। पहले दिन था முதல்ல தாழ்மையா இருந்தான், पहले मान लिया, ஒத்துக்கொண்டான், राजा को रिक्वेस्ट लिया है, ராஜாவிடத்திலே ஒரு राजा को दया भी मिल गया है, ராஜாவோட கண்களை தயவு கிடைக்கிறது। अपने दुश्मन देश में आ रहा है बड़ी दीनता के साथ, விரோதி தேசத்திற்குள்ளே வருகிறான், राजा के दरबार में भी गया, அந்த ராஜா அரண்மனைக்கு போகிறான், राजा को से वहां एक भविष्यद्वक्ता के पास जा रहा है, அதன் பிறகு ராஜாவின் மூலமாக அந்த தீர்க்கதரிசியின் இடத்துல போகிறான்। मगर उसको शब्द उसका पसंद नहीं था। ஆனால் அந்த தீர்க்கதரிசியுடைய வார்த்தைகள் இவனுக்கு தாங்க முடியவில்லை। अपने नदी के ऊपर भरोसा, தன்னுடைய நதிகள் மேலே अपने அவனுக்கு ताकत के நம்பிக்கை ऊपर இல்லை। भरोसा, अपना स्टेटस के ऊपर भरोसा, தன்னுடைய அந்தஸ்தின் மேல தன்னுடைய வலிமையின் மேல அவன் நம்பிக்கை வைத்திருந்தான்। वो गुस्सा से जा रहा था। கோபத்தோட அவன் திரும்பி போகிறான்। प्रिय मित्रों, एलिशा भविष्यद्वक्ता ने ये क्यों ऐसे काम किया करके आप देखे तो எலிசா ஏன் இப்படி இந்த காரியத்தை செய்தார் என்று நான் பார்க்கும் பொழுது, नदी से चंगाई नहीं है, நதியினாலே சுகம் கிடையாது, ना हाथ में छूने से चंगाई नहीं है, தொடுவதினாலே சுகம் கிடையாது, मगर चंगाई आसमान और जमीन को मालिक आज्ञा मानने से चंगाई मिलती है। வானத்திற்கும் பூமிக்கும் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிகிறதுனாலே தான் சுகம் உண்டாகும்। हालेलुया। परमेश्वर की बलवान की और कमजोर को कोई फर्क नहीं पड़ता। பலவீனனோ பலவானோ கர்த்தருடைய பார்வையிலே ஒரு हम வித்தியாசம் एक கிடையாது। गरीब कुछ नहीं है, ஏழை பணக்காரன் என்ற बड़े வித்தியாசம் छोटे கிடையாது। कुछ नहीं है, பெரியவன் சின்னவன் என்ற जो வித்தியாசம் இல்லை। आज्ञा मानते हैं கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறவர்கள் खुदावन चंगाई करता है, அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் उनको சுகமாக்குகிறார், ग्रहण करता है। அவர்களை ஏற்றுக்கொள்கிறார்। आज खुदावन के बच्चे आपके पास आ रहे हैं, இந்த நாளிலே இந்த வசனம் உங்களை நோக்கி வருகிறது। शायद आपने कोई बीमारी की हालत में होंगे, ஒருவேளை நீங்க வியாதியின் படுக்கையில இருக்கலாம், शायद कोई जिंदगी में आरावट जिंदगी देखते होंगे, ஒருவேளை வாழ்க்கையிலே நீங்கள் ஏதாவது தோல்வி
தோல்வியை चाहे आप बंधन में होंगे, ஒருவேளை நீங்கள் கட்டுகளுக்குள்ள कहीं இருக்கலாம், ट्राई मारे होंगे, எவ்வளவோ நீங்கள் முயற்சித்திருக்கலாம். आज खुदावंद का वचन आपके पास आ रहा है. இந்த நாளிலே தேவ செய்தி உங்களை God wants to நோக்கி touch you, my brother, today. இந்த நாளிலே உங்களை கர்த்தர் தொட प्रभु விரும்புகிறார் आपको छोड़ना சகோதரனே. चाहता, आजादी करना चाहता, प्रिय भाई. அருமையான சகோதரி, தேவன் உங்களை आपका தொட घर आज விரும்புகிறார். आजादी होने वाला है. இந்த நாள் உங்கள் வீட்டிலே ஒரு விடுதலை உண்டாக போகிறது. हालेलुया. कोई भी घमंड हमारा रोक टोक नहीं होने पाए. நம்முடைய பெருமை இந்த ஆசீர்வாதத்துக்கு தடையாய் வரவே कोई भी கூடாது. हमारा घमंड रोक टोक नहीं होने पाए. நம்முடைய பெருமை தடையாய் இருக்கவே आसमान கூடாது. और जमीन का मालिक के सामने बड़ी दीनता के साथ आ जाए. வானத்திற்கும் பூமிக்கும் தேவனாகிய கர்த்தருடைய சமத்தில் தாழ்த்தி Today is வருவோம். the day for you, my brother. இந்த நாள் உங்களுடைய This is the நாள். day God has kept for you. இந்த நாளை கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். खुदावंद आपको चंगा करने वाला परमेश्वर. கர்த்தர் उங்களை சுகப்படுத்த போகிறார். हालेलुया. हालेलुया. 13वां वचन में लिखा है, 13ஆம் வசனத்திலே तब उसके सेवक हम्म, पास आकर कहने लगे, हम्म, हे हमारे पिता, हम्म, यदि भविष्यवक्ता हम्म। तुझे कोई भारी काम हम्म। करने की आज्ञा देता हम्म। तो क्या तू उसे ना करता? हम्म, फिर जब वह कहता है हम्म। कि स्नान करके शुद्ध हो जा, हम्म। तो कितना अधिक इसे मानना चाहिए? Praise the Lord. 13वां वचन. அப்பொழுது ஊழியக்காரர் சமீபத்தில் வந்து அவனை நோக்கி, தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லி இருந்தால் நீ அதை நீ செய்வீர் அல்லவா? ஸ்நானம் பண்ணும் அப்பொழுது சுத்தமாவீர் என்று அவர் உம்மோடே சொல்லும்போது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று சொன்னார்கள். हालेलुया. कभी-कभी अपने बुद्धि से हम परमेश्वर का आशीर्वाद खो लेते. சில வேளைகளிலே நம்முடைய சுய புத்தியினாலே ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை இழந்து போகிறோம். प्रभु मुझे छोड़े तो थोड़ा गर्म होने चाहिए, ठंडा होने चाहिए, नहीं तो इलेक्ट्रिक शॉक मिलने चाहिए, ऐसे सोचते हैं हम. ஆண்டவர் என்னை தொடுவாரானா எனக்கு ஒரு எலக்ட்ரிக் ஷாக் வரணும், ஒரு குளிர்ந்த ஒரு அனுபவம் உண்டாகணும், இல்லாட்ட ஒரு சூடான ஒரு அனுபவம் உண்டாகணும் என்று நினைக்கிறோம். मुझे ऊपर बर्स्ट गया क्योंकि कई लोग का गवाह में सुन रहा हूँ. அநேகருடைய சாட்சிகளை நான் கேட்டிருக்கிறேன், ஒரு அக்னி இறங்குகிறது என்று. ऐसे आप सुने होंगे कि दिमाग में बैठे होंगे. இவைகளெல்லாம் கேட்டு மனதிலே அது இருந்திருக்கலாம். कुछ भी नहीं होगा. இவைகளெல்லாம் நடக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. आप चंगा हो जाएंगे, நீங்கள் आप சுகமடைவீர்கள், आजादी हो जाएंगे. நீங்கள் விடுதலை அடைவீர்கள். बड़ा कार्य करे तो बोले तो பெரிய காரியம் செய்யும் என்று சொன்னால், मान लीजिए 3 महीना तो तपस लेना, उपवास करना है, घुटने में खड़ा होना इतना घंटा, ऐसे कुछ बोले वो तो करेंगे लोग हैं. 3 மாதம் நீ முழங்காலே இருக்கணும், தவசம் பண்ணணும், உபவாசம் பண்ணணும் என்று சொல்வார்கள். ஆனால் ஜனங்கள் அதை செய்வார்கள். नहीं, वो तो बहुत सरल बात बताया. ஆனால் இந்த தீர்க்கதரிசியோ சாதாரணமான ஒரு காரியத்தை சொல்லுகிறார். उसको नौकर उनके साथ जो सेवक लोग उनके साथ जा रहे हैं, उनसे विनती कर रहे हैं. அங்க கூட சென்றதான அந்த சேவகர்கள் அவரிடத்துல சொல்லுகிறார்கள், शायद एक दफा हाँ बोले तो लोग नहीं मान पाएंगे. ஒரு முறை நீங்கள் சொல்லுவீர்களால் ஒருவேளை ஜனங்கள் கேட்காமல் போகலாம். छोटे लोग बोलते समय में बड़े लोग मानते नहीं. சிறியவர்கள் சொல்லும் பொழுது பெரியவர்கள் கேட்க மாட்டார்கள். आज सुबह वक्त இந்த கால வேளையிலே परमेश्वर किसी से भी मैं तो मुझसे बातचीत कर, ஆண்டவரே யார் மூலமாவது நீர் என்னோடு பேசு, मैं सुनने के लिए तैयार हूँ. நான் கேட்க ஆயத்தம். आप तैयार हो जाइए. நீங்கள் ஆயத்தப்படுங்கள். इतना बड़ा पराक्रमशाली ये मनुष्य नामान ने उनका साथ काम करने वाले सेवक को बात मानने लगा. அவ்வளவு பெரிய பராக்கிரமசாலியாக நாகமா தன்னோடு வேலை செய்கிறதான, தனக்கு கீழே வேலை செய்கிறதான சேவகர்களுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தான். उसने जाकर 7 दफा डुबकी लगाई. அவன் போய் 7 முறை முழுகி அவன் ஸ்நானம் பண்ணினான். Praise the Lord. वचन बताती है வேதம் சொல்லுகிறது बिल्कुल उसने ठीक हो गया है, அவன் முழுமையாக சுகமடைகிறான், एकदम चंगा हो गया है. முழுமையான சுகத்தை பெறுகிறான். हालेलुया कह दीजिए जोर से, बोलेगा. ஹalleluya. God bless you. हालेलुया. आपका आजादी आपके घर में आ गया. प्रभु को वाणी को सुनना है, கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிய வேண்டும், उनका आज्ञा को मानना है. அவருடைய கட்டளை கீழ்ப்படிய வேண்டும். 7 दफा डुबकी लगाई. 7 முறை அவன் மூழ்கி ஸ்நானம் பண்ணினான். पानी में चंगाई नहीं है, தண்ணிலே சுகம் இல்லை, खुदावंद का दास हाथ रखने से चंगाई नहीं है. ஆண்டவருடைய ஊழியக்காரன் கை வைப்பதிலே சுகம் இல்லை, आसमान और जमीन का मालिक आपको छूने से चंगाई है. வானத்திற்கும் பூமிக்கும் தேவனாகிய கர்த்தர் உங்களை தொடுவதினாலே சுகம் உண்டாகும். हालेलुया. 14 वचन में लिखा है 14ஆம் வசனத்திலே उसने जाकर डूबकर चंगा हो गया है. அவன் போய் மூழ்கி சுகமடைகிறான். हालेलुया. 7 दफा क्यों है?
ஏழு முறை ஏன் முழுகினான்? 7 क्या दर्शाता है? அந்த 7 எதை காண்பிக்கிறது? पूर्ण है முழுமை, और परिपूर्ण है, பரிபூரணம், finished work, முடிந்ததான ஒரு காரியம். परिपूर्णता साथ में है. ஏழாவதிலே பரிபூரணம் உண்டு. कई लोग आधा आते हैं, आधे नहीं आते हैं. ஒரு சிலர் அரைக்குறையாக வருவார்கள். कुछ लोग थोड़ा चंगाई प्राप्त करते हैं, चले जाते हैं. ஒரு சிலர் கொஞ்சம் சுகம் பெற்று போய் விடுவார்கள். कुछ आशीष पाते हैं, चले जाते हैं. ஒரு சிலர் கொஞ்சம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு போய் விடுவார்கள். परिपूर्ण आशीर्वाद है, பரிபூர்ணமான ஆசீர்வாதம், परिपूर्ण जीवन பரிபூர்ணமான ஜீவன் मसीह के द्वारा पाना. இயேசுவின் மூலமாய் பெற்றுக்கொள்ள வேண்டும். हालेलुया, हालेलुया. परिपूर्ण खुदावंद आपको देना चाहता है. பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்க விரும்புகிறார். देखो ईसा मसीह जब धरती में था, இயேசு கிறிஸ்து உலகத்தில் இந்த நாட்களிலே उन्होंने एक इस्राएली लोगों को बता रहा था. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை लूका रचित सुसमाचार 4वां अध्याय 27वें वचन में, லூக்கா 4:27 4:27 में लूका रचित सुसमाचार, லூக்கா 4:27 वहाँ ईसा मसीह को उदाहरण देता. இந்த இடத்திலே இயேசு கிறிஸ்து ஒரு உதாரணத்தை சொல்லுகிறார். पढ़ लीजिएगा. அல்லாமலும் எலிசா தீர்க்கதரிசியின் காலத்திலே இஸ்ரவேலருக்குள்ளே அநேக குஷ்டரோகிகள் இருந்தார்கள். ஆயினும் சீரியா தேசத்தானாகிய நாகமானே அல்லாமல் அவர்களில் வேறு ஒருவனும் சுத்தமாக்கப்படவில்லை என்று சத்தியத்தின்படியே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். हिंदी में पढ़ लीजिए. और एलीशा भविष्यवक्ता के समय, एलीशा भविष्यवक्ता के समय इजराइल में बहुत से कोढ़ी थे, इस्राएल में बहुत ऐसी कोढ़ी से, पर सीरियावासी नामान को छोड़, सीरियावासी नामान को छोड़ के उनमें से कोई शुद्ध नहीं किया गया. कोई भी शुद्ध नहीं किया है. हालेलुया. यॉर्दन नदी तो बहती रहती है, யோர்தான் நதி ஓடிக்கொண்டுதான் இருக்கிறது. मगर एलीशा का समय में எலிசாவின் காலத்திலே एक ही व्यक्ति उसी नदी में डूबकर चंगाई पाया. ஒரே ஒரு மனுஷன் தான் அந்த நதியிலே மூழ்கி சுகத்தை பெற்றான். नदी चंगाई नहीं लेकर आई. நதி சுகத்தை கொடுக்காது. अपने पाप धोने के लिए बहुत से लोग अपने अपने विश्वास के अनुसार कई प्रकार का काम करते आ रहे हैं. தங்களுடைய பாவங்கள் கழுவப்பட வேண்டும் என்று அநேகர் அவர்களுடைய நம்பிக்கையின்படி பல காரியங்களை செய்து கொண்டு வருகிறார்கள். जाते हैं और डुबकी लगाते हैं, आते हैं. போகிறார்கள், முழுகிறார்கள், வருகிறார்கள். इसराइल में भी लोग जाते हैं, वहां भी समुद्र में डुबकी लगा कर आते हैं. இஸ்ரவேலுக்கு போகிறார்கள், அங்கேயும் சமுத்திரத்திலே மூழ்கி எழும்பி வருகிறார்கள். हो नहीं है, केवल प्रभु आपको आजादी करने वाला, चंगाई करने वाला. அதனாலே விடுதலை இல்லை, ஆண்டவராலே மாத்திரம்தான் சுகமும் விடுதலை உண்டாகும். एक नास्तिक ने एक खुदावंद के दास के पास आकर एक सवाल पूछ रहा था. ஒரு நாஸ்திகன் வந்து ஒரு ஊழியக்காரத்திலே ஒரு கேள்வியை वो கேட்கிறார். परमेश्वर से विश्वास नहीं करता. அவன் ஆண்டவரை விசுவாசிப்பதில்லை. रेनाल्ड बोंके उन्होंने एक उदाहरण दिया है. ரெனால்ட் போங்கே அவர்கள் இந்த உதாரணத்தை சொன்னார். उन्होंने जो नास्तिक ने उनसे एक सवाल पूछा था. இந்த நாஸ்திகன் வந்து அவரிடத்துல ஒரு கேள்வியை கேட்டான். वो प्रचारक खुदावंद के दास, आप तो बता रहे 2000 साल पहले ईसा मसीह ने अपने खून बहाया, वो खून हमें सांप को शुद्ध करते करके बताए थे आप. 2000 வருடங்களுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ரத்தத்தை சிந்தினார். அவருடைய ரத்தம் நம்முடைய எல்லாருடைய பாவங்களை கழுவுகிறது, சுத்திகரிக்கிறது என்று சொன்னி, आश्चर्य हुआ तो मुझे क्या माफी मांगने क्या जरूरी है, वो धोने दो. அப்படியானால் நான் போய் ஏன் மன்னிப்பு கேட்க வேண்டும்? அந்த ரத்தம் என்னை கழுவி சுத்திகரிக்கட்டும். सारी दुनिया लोगों को धोने दीजिए. எல்லா உலகத்தில் இருக்க மக்களையும் அது கழுவி விடட்டும். क्यों नहीं करते? ஏன் அப்படி செய்வதில்லை? तब रेनाल्ड बोंके खुदावंद के दास ने बताया था. அப்பொழுது அந்த ரெனால்ட் போங்கே ஊழியக்காரன் சொல்லுகிறார், भाई आप सोप फैक्ट्री को देखा होगा, நீங்க சோப் கம்பெனியை जो பார்த்திருக்கலாம். साबुन बनाते हैं, அந்த சோப் செய்கிற கம்பெனி बहुत பார்த்திருக்கலாம். खुशबू आ जाती है. நல்ல ஸ்மெல் வருகிறது. वो साबुन लेकर आते, पैक करके लेकर आते, दुकान में रख दिया है. அந்த சோப்பை செய்து கொண்டு வந்து கடையில வைக்கிறார்கள். आप फैक्ट्री में काम करते, मान लीजिए इतना साबुन है. நீங்க ஃபேக்டரியில வேலை செய்றீங்க, நிறைய சோப்புகள் இருக்கிறது. इतना साबुन होने के बाद भी அத்தனை சோப்பு இருந்தாலும் जब तक आप नहाने के लिए उस साबुन संभालते नहीं है, எது வரைக்கும் உம்மை கழுவுவதற்கு அந்த சோப்பை நீர் பயன்படுத்தவில்லையோ, तब तक आपने गंदगी मैला तो इसमें स्मेल सारे नहीं जाएगा भाई. அது வரைக்கும் அந்த அழுக்கும் அந்த நாற்றமும் உம்மை விட்டு நீங்காது. सोप अप्लाई करना, आपने लगाना है. அந்த சோப்பை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். फैक्ट्री में काम करने से नहीं है. ஃபேக்டரியில வேலை செய்வதனால அல்ல.
दुकान में रखने से नहीं है, கடையிலே வைப்பதினாலே आप அல்ல, में हाथ में रखने लेने से भी नहीं है। உங்களுடைய கரத்துல எடுப்பதினாலே அல்ல, आप वो पानी डालकर उसको शरीर में लगाना है। நீங்கள் அந்த சோப்பை போட்டு தண்ணீரை ஊற்றி குளிக்க வேண்டும். ईसा मसीह का लाओ, आपको मुझको धोना चाहते थे। இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களை கழுவ வேண்டுமானால் ईसा मसीह नदियां यर्दन नदी जैसे ईसा मसीह के लव के अंदर आप डूबना जरूरी है। யோர்தான் நதியிலே முழுகினது போல அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்குள்ளே நீங்கள் வந்து முழுகுவது அவசியமா இருக்கிறது. हालेलुया, हालेलुया। खुदावंद आपको चंगाई करना चाहता है। ஆண்டவர் உங்களை சுகப்படுத்த விரும்புகிறார். आज आपको चंगाई का दिन है। இந்த நாள் உங்கள் சுகத்தின் वो நாள். चंगा होने के बाद அவன் சுகமடைந்த பிறகு 15वां वचन में लिखा है, 15ஆம் வசனத்திலே उसने वापस लौटा है बेशुद्धता का पास से। அவன் திரும்பமாக அந்த தீர்க்கதரிசியின் இடத்திலே போகிறான். 15वां वचन पढ़ लीजिए। அப்பொழுது அவன் தன் கூட்டத்தோட எல்லாம் தேவனுடைய மனுஷனிடத்திற்கு திரும்பி வந்து அவனுக்கு முன்பாக நின்று, இதோ இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறே தேவன் இல்லை என்பதை அறிந்தேன். उसने वापस चंगा हो गया, वापस लौट रहा है, அவன் சுகமடைந்து திரும்ப வருகிறான். अपने सेना के साथ वापस आ रहा है। தன்னுடைய சேனைகளோடு திரும்ப வருகிறான். जिसी बेशुद्धता से गुस्सा होकर गया था, எந்த தீர்க்கதரிசியின் இடத்திலே கோபப்பட்டு போனானோ वहीं वापस लौट रहा है। அதே இடத்திற்கு திரும்ப வருகிறான். प्रिय मित्रों, हमारे कभी-कभी हम गुस्सा हो जाते, मिसअंडरस्टैंडिंग हो जाते हैं। சில நேரங்களிலே நாமும் கோபப்படுகிறோம், தவறான எண்ணம் வந்து விடுகிறது. कभी-कभी बच्चे लोग घर में मम्मी डैडी से गुस्सा होकर घर से भाग जाते हैं। சில வேளைகளிலே பிள்ளைகள் தாய் தகப்பனிடத்திலே கோபப்பட்டு விட்டு ஓடி बूढ़ा விடுவார்கள். पुत्र की तरह भी चले जाते हैं। அந்த இளைய குமாரனை போல அவர்கள் ஓடி விடுவார்கள். मगर एक समय आ जाता है, ஆனால் ஒரு நேரம் வருகிறது, परमेश्वर का अद्भुत काम करते समय में ஆண்டவர் அற்புதங்களை செய்கிற शायद வேளையிலே अकाल हो सकता है, ஒருவேளை பஞ்சமா शायद இருக்கலாம், चंगाई हो सकता है, சுகமா இருக்கலாம். शायद खुदा आपसे बातचीत करते समय में ஆண்டவர் உங்களோடு பேசும் பொழுது दोबारा वापस लौट रहे हैं। திரும்பவுமாய் வர வேண்டும். इसने चंगा होने के बाद அவன் சுகமடைந்த பிறகு अपने गुस्सा को छोड़ दिया है, தன்னுடைய கோபத்தை எல்லாம் விட்டுவிட்டு बड़ी धन्यवाद के साथ उनके पास आना, நன்றியோடு அந்த ஊழியக்காரத்துல उनके வருகிறான். पास आकर அவரிடத்துல வந்து उन्होंने एक स्टेटमेंट दे रहा है, ஒரு காரியத்தை சொல்லுகிறான். समस्त इस्राएल में, पृथ्वी में, பூமி எங்கும், सारे समस्त पृथ्वी में பூமி எங்கும் इस्राएल का परमेश्वर का अलावा और कोई परमेश्वर है ही नहीं है। இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர வேற தேவன் இல்லை என்று ये சொன்னார். मैंने जान लिया। இதை நான் அறிந்து கொண்டேன். हालेलुया, हालेलुया। प्रभु आपसे मुझसे प्यार करता है। ஆண்டவர் உங்களையும் என்னையும் एक ही நேசிக்கிறார். परमेश्वर है, ஒரே ஒரு தேவன், आसमान और जमीन का मालिक। வானத்துக்கும் பூமிக்கும் தேவன். शायद ये नाम ने कई प्रकार का आराधना किए होंगे, இந்த நாகமான் अनेक ஆராதனைகளை செய்திருந்திருக்கலாம், कई को विश्वास किए होंगे, अनेक காரியங்களை அவன் कई उनके விசுவாசித்திருக்கலாம். पर्दे दिलों का माँ बाप का जो है पूजा आराधना पूजा करते थे उसमें विश्वास करते होंगे। அவனுடைய முன்னோர்கள் செய்து வந்த காரியங்களிலே அவன் ஈடுபாடு கொண்டிருந்திருக்கலாம். बहुत तपस किए होंगे, அந்த வியாதி நீங்குவதற்கு अनेक அவன் தவசம் இருந்திருக்கலாம். और कुछ भी नहीं कर पाया। ஆனால் ஒன்றும் அவனை விடுவிக்க एक முடியவில்லை. बात बताना चाहता हूँ, உங்களுக்கு ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். आसमान के नीचे जमीन के ऊपर வானத்தின் கீழே பூமியின் மேலே कोड़ी को चंगाई करने वाला कोई भी नहीं है, कोई दवा नहीं है। குஷ்டரோகியை சுகமாக்குறவர்கள் ஒருவரும் கிடையாது, அதற்கு ஒரு மருந்தும் கிடையாது. Leprosy can be controlled, it cannot be cured. குஷ்டரோகம் கட்டுப்படுத்தப்படலாம், ஆனால் அது பரிபூர்ணமாய் சுகமாக்கப்படாது. मगर एक ये परमेश्वर है, ஆனால் ஒரே ஒரு தேவன் कोड़ी को चंगा करता है, குஷ்டரோகியை சுகமாக்குகிறவர், कोड़ी को चंगा करता है। குஷ்டரோகியை சுகமாக்குகிறவர். दुनिया में कोई भी गुनाह को माफी नहीं दे सकता है, இந்த உலகத்திலே ஒருவரும் பாவத்தை மன்னிக்கவே हमें முடியாது, धो नहीं सकता, நம்மை கழுவ முடியாது. मगर एक ही परमेश्वर है, ஆனால் ஒரே ஒரு தேவன், एक ही मसीह का लव है। இயேசுவின் ரத்தம் மாத்திரம் आपको मेरा लव, गुनाहों को धो सकते हैं, माफी दे सकते हैं, हमारा पाप क्षमा होते हैं, शुद्ध हो सकते हैं। உங்களுடைய பாவத்தை என்னுடைய பாவத்தை மன்னிக்க முடியும், சுத்திகரிக்க முடியும், கழுவ முடியும். यूहन्ना रचित सुसमाचार 17वां अध्याय 3 वचन में ऐसे लिखा है, யோவான் 17:3, 17 अध्याय 3 में யோவான் 17:3. पढ़ लीजिए। और अनंत जीवन यह है कि वे तुझ एकमात्र सच्चे परमेश्वर तू को एकमात्र सच्चा परमेश्वर है और यीशु मसीह को यीशु मसीह को
जिसे तूने भेजा है तूने भेजा है जाने। ईसा तू एकमात्र परमेश्वर करके और तूने भेजा ईसा मसीह को, जो विश्वास करते हैं वो ये अनंत काल जीवन है। உண்டான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். अनंत काल जीवन नामा ने पा लिया। இந்த நித்திய ஜீவனை நாகமான் பெற்றுக்கொண்டார். आपको खुदा देने चाहता हूं। உங்களுக்கு தேவன் கொடுக்க விரும்புகிறார். शारीरिक बीमारी मात्र नहीं है, शरीर व्याधि मात्रमல்ல, अंदर में मनुष्य बहुत से छोटे बीमारियां हैं, घायल है। आज आपका चंगाई का दिन है। உள்ளான மனுஷனுக்குள்ளே பலவிதமான காயங்களும் வேதனைகளும் வியாதிகளும் இருக்கிறது. அதை இந்த நாளிலே தேவன் சுகமாக்க விரும்புகிறார். आज मेरा मृत्यु आए तो क्या होगा करके डरे, वो मृत्यु के डर है। ஒருவேளை இந்த நாள் என்னோட மரணம் வருமானால் என்ன ஆகும் என்கிற ஒரு மரண பயம் இருக்கலாம். ये कोरोना सारे विश्व को हिला कर रख दिया। இந்த கொரோனா வியாதி உலகத்தையே கலக்கி கொண்டிருக்கிறது. पड़ोस पड़ोस के घर में आए तो அக்கம் பக்கத்துல வரும் பொழுது और न्यूज़ सुने तो நியூஸை கேட்கும் பொழுது हमारा दिल बहुत छोटा हो जाता है, இருதயமானது கரைந்து போகிறது, हमारा डिप्रेशन आ जाती है। மன அழுத்தம் உண்டாகிறது. मगर आपको बताना चाहता हूँ, ஆனால் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். परमेश्वर है, ஒரு தேவன் உண்டு. सारी बीमारी को दूर करेगा, உங்களுடைய எல்லா வியாதிகளையும் सारे अधर्म को दूर करेगा, எல்லா அக்கிரமங்களையும் आपको நீக்குவார். चंगाई करेगा, உங்களை आपको சுகமாக்குவார். भय से छुड़ाएगा, உங்கள் பயத்திலிருந்து உங்களை अनंत काल விடுவிப்பார். जीवन देगा, நித்திய ஜீவனை உங்களுக்கு धैर्य கொடுப்பார். देगा, தைரியத்தை आप கொடுப்பார். आजादी के दिन आज दिन। இந்த நாள் உங்களுக்கு ஒரு விடுதலை अनंत काल நாள். जीवन क्या है? இந்த நித்திய ஜீவன் என்ன? एक ही परमेश्वर को जानना, ஒரே தேவனை அறிந்து கொள்ள उसको வேண்டும். उसने भेजा ईसा मसीह को जानना, அவர் अனுப்பின இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும். वो ये अनंत काल की जीवन। அதுதான் நித்திய ஜீவன். नामान ने पा लिया, நாகமான் அதை பெற்றுக்கொண்டார். समस्त पृथ्वी में मैंने देख लिया, பூமி எங்கு நான் அறிந்து கொண்டேன். एक ये परमेश्वर, ஒரே ஒரு தேவன், इस्राएल का परमेश्वर। இஸ்ரவேலின் தேவனை தவிர हाँ, वही है आपका मेरा परमेश्वर होना चाहता है। அவர் ஒருவரே தேவன். அவர்தான் உங்களுக்கு எனக்கு தேவனாய் आपका अंदर இருக்கிறார். आएगा। அவருக்குள்ளே வந்து விடுங்க. इसलिए लूका रचित सुसमाचार 17वां अध्याय 17वां वचन में पढ़ते हैं, லூக்கா 17:17 நாம் வாசிக்கிறோம். ऐसे हम पढ़ते हैं, லூக்கா जब ईसा मसीह 17:17 ने 10 कोढ़ी को चंगा किया था, இயேசு கிறிஸ்து 10 குஷ்டரோகிகளை சுகமாக்கினார். 10 चंगा हो गया, 10 பேர் சுகமானார்கள். मगर एक ही बंदा वापस आया। ஆனால் ஒருவன் மாத்திரம் தான் திரும்பி வருகிறான். उनको धन्यवाद देने के लिए, அவருக்கு நன்றி சொல்லும்படி, उनके चरण में गिर पड़ा, அவருடைய பாதத்துல उसको விழும்படி धन्यवाद दिया। அவருக்கு நன்றி ईसा சொல்லுகிறார். मसीह उससे पूछ रहा था, இயேசு அவனை பார்த்து கேட்டார், 10 लोग चंगा हुए थे, 10 பேர் சுகமடைந்தார்களே, बाकी 9 कहाँ हैं? மற்ற 9 பேர் எங்கே? जिंदगी, आपकी जिंदगी में खुदा ने बहुत ऐसे काम किया था ना, உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் अनेक அற்புதங்களை செய்திருக்கிறார் आप அல்லவா? धन्यवाद देने के लिए उनके पास आ रहे हैं। அவருக்கு நன்றி சொல்லும்படி அவர் பாதத்துக்கு நீங்கள் नामान ने வருகிறீர்களா? आया है, நாகமான் திரும்பி வருகிறார். परमेश्वर के दास के पास आया, அந்த ஊழியக்காரத்துல திரும்பி வருகிறார். चंगा वो क्या करके उसको गवाह देने के लिए आया, நான் சுகமடைந்தேன் என்பதை சாட்சியாக சொல்லும்படி आपको வருகிறார். चंगा दिया परमेश्वर को, आप भी धन्यवाद देना है। உங்களை சுகமாக்கின ஆண்டவருக்கு நீங்கள் நன்றி जब சொல்ல उद्धार வேண்டும். पाए तो धन्यवाद देना, ரட்சிக்கப்பட்டால் நன்றி சொல்ல வேண்டும். छोटी लड़की की तरह आप दूसरों को बताना है। அந்த சின்ன பிள்ளையை போல மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். आपको मेरा जिम्मेवारी है, உங்களுக்கும் எனக்கும் ஒரு आप பொறுப்பு. जो पाए हैं நீங்கள் பெற்றுக்கொண்டதை दूसरों को बताना। மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். इस्राएल की छोटी लड़की ने बताया, இந்த சின்ன பெண் அதை इतना அறிவித்தார். बड़ा पराक्रमशाली सेनापति चंगा पाया, இவ்வளவு பெரிய பராக்கிரமசாலி ஆகிய அந்த படைத்தலைவன் சுகமடைகிறான். और परमेश्वर को जान लिया தேவனை அறிந்து கொள்கிறார். और उसको आराधना करने निर्णय लिया। அவரை ஆராதிக்கும்படி அவர் தீர்மானித்தார். आप प्रभु के पास आ रहे, धन्यवाद दे रहे हैं। நீங்கள் ஆண்டவர் இடத்துல வந்து அவருக்கு நன்றி मात्र சொல்லுகிறீர்களா? नहीं, 15 वचन में पढ़ रहे थे, उन्होंने एक भेंट लेकर आया था, அவன் ஒரு காணிக்கை கொண்டு வந்தான் என்று நாம் 15ஆம் வசனத்திலே उसने வாசிக்கிறோம். भेंट लेकर आकर उसको देना चाहता था। காணிக்கையை கொண்டு வந்து எலிசாவுக்கு கொடுக்க விரும்புகிறான். क्या भेंट था मालूम है? அந்த காணிக்கை என்ன தெரியுமா? 340 kilos of silver, 340 கிலோ வெள்ளி, 340 किलो का सिल्वर है, चांदी है, 340 கிலோ வெள்ளி और 70 किलो का गोल्ड है, 70 கிலோ தங்கம், और 10 वस्त्र है। राज वस्त्र कितना कीमती होगा?
10 ராஜ வஸ்திரங்கள். सिर्फ सिल्वर गोल्ड का हमने हिसाब कर दिया, मैंने मेरे मिसेस दोनों मिलकर हिसाब कर दिया। அந்த வெள்ளி தங்கத்தினுடைய மதிப்பு எவ்வளவு என்று நாங்கள் உட்கார்ந்து அதை கணக்கு போட்டு பார்த்தோம். आजकल का अंदाज இந்த நாளிலே அதோடைய மதிப்பு ஏறக்குறைய 18 करोड़ 65 लाख 76,000 रुपीस वर्थ है। 18 கோடி 65 லட்சம் 76,000 ரூபாய் மதிப்பு आजकल இந்த நாளின் மதிப்பு. मगर खुदा के दास ने क्या कहा? அந்த நேரத்துல எலிசா என்ன சொன்னார்? मुझे नहीं चाहिए, எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. I don't want your money, உன் பணம் எனக்கு தேவையில்லை, आप ऑफरिंग जरूरत नहीं। உன்னுடைய காணிக்கை எனக்கு வேண்டாம். उसने दोबारा विनती कर, திரும்பமாய் வேண்டிக் கொள்ளுகிறான். फिर भी वो नहीं माना। ஆனாலும் அவர் அதை அங்கீகரிக்கவில்லை. सेवक का हर एक हक है लेने के लिए, அந்த ஊழியக்காரனுக்கு எல்லா உரிமை இருந்தது வாங்கிக் கொள்ள. मगर ஆனாலும் उन्होंने मना कर दिया, அவர் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். बिल्कुल मना कर दिया। வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். प्रिय मित्रों, खुदावंद क्यों बाइबल में कई जगह में खुदा ने मना करके रखा। ஒரு சில இடங்களிலே ஆண்டவர் வேண்டாம் என்று அதை ஒதுக்கி काइन வைத்தார். आबेल दोनों परमेश्वर के लिए भेंट लेकर आते थे। காயினும் ஆபேலும் காணிக்கை கொண்டு वந்தார்கள். आबेल को खुदा ने ग्रहण किया, काइन को नहीं किया है। ஆபேலின் காணிக்கை கர்த்தர் அங்கீகரித்தார், காயினுடைய காணிக்கையை அவர் அங்கீகரிக்கவில்லை. कारण एक ही है, அதற்கு காரணம் என்ன? जो परमेश्वर के उत्तर में परमेश्वर को प्रसन्न है, केवल वही है आबेल ने लेकर आया। ஆண்டவருக்கு பிரியமான காணிக்கையை மாத்திரம் ஆபேல் தேவனுக்காய் கொண்டு வந்தார். काइन ने देना है करके लेकर आया। ஆனால் காயினோ ஏதோ ஒன்று கொடுக்க வேண்டும் என்று என்பதற்காக கொண்டு வந்தார். आजकल कैसे आप दे रहे हैं? இந்த நாட்டிலே நீங்கள் ஆண்டவருக்கு எப்படி प्रभु का கொடுக்கிறீர்கள்? आज्ञा है ஆண்டவருடைய கட்டளை என்ன? हंस से, खुशी से, प्यार से, ना दुखी के साथ जबरदस्ती देना, ऐसे नहीं है। மனப்பூர்வமாய் உற்சாகமாய் கொடுக்க வேண்டும், கட்டாயமாய் அல்ல, व्यसनமாய் அல்ல. नहीं, दुखी के साथ नहीं है। व्यसनமாய் கட்டாயமாய் கொடுக்க जरूरी देना கூடாது. है मुझे, ऐसे नहीं है। நான் கட்டாயம் கொடுக்கணும் என்பதற்காக அல்ல, हंसते, சந்தோஷமாய் खुशी के साथ, மனப்பூர்வமாய் इसलिए धन्यवाद के साथ நன்றியோடு जो प्रभु को देना है आप दे दीजिए। ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும் என்று நாம் கொடுக்க வேண்டும். आबेल ने ये काम किया। ஆபேல் அதை செய்தார். अननिया सफरिया को बाद में हम पढ़ते समय में அனனியா சஃபீராளுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது परमेश्वर को उन लोगों ने देख लेकर आए थे, ஆண்டவருக்கு கொடுக்கும்படி தான் கொண்டு வந்தார்கள். मगर ये हिस्सा अपने लिए रखे थे। ஆனாலும் தங்களுக்கென்று ஒரு பகுதியை வைத்துக் अगर கொள்கிறார்கள். पूछे तो बोलना चाहिए, भैया मैंने ये रखा है, बोलना चाहिए था। எங்களுக்கு ஒரு பகுதியை நாங்கள் வைத்துக் கொண்டோம் என்று சொல்லி இருந்திருக்கலாம். मगर दोनों ने छिपा रहे। ஆனால் இருவரும் ஒளித்து வைத்தார்கள். परमेश्वर बहुत गुस्सा हो गया। ஆண்டவருக்கு அதிக கோபம் வந்தது. परमेश्वर देने से नहीं है, कैसे दे रहे वो देख रहा है। கொடுப்பதிலே அல்ல, அதை எப்படி கொடுக்கிறோம் என்பதிலே நாம் கவனமாக இருக்க வேண்டும். हालेलुया, प्रभु उसको देखता। ஆண்டவர் அதை தான் பார்க்கிறார். इसलिए हनन्याह सफीरा ने छिपाकर अपने लिए रखकर दोनों ने झूठ बोलने लगा, परमेश्वर गुस्सा हो गया। ரெண்டு பேரும் ஒளித்து வைத்து அனனியாவும் சஃபிராவும் ஆண்டவருக்கு பொய் சொல்லுகிறார். ஆண்டவருடைய ஊழியக்காரத்திலே பொய் சொல்லுகிறார்கள். अपने लिए रखा, தங்களுக்கு என்று வைத்துக் கொண்டார்கள். लोगों को दिखा रहे हैं हम सब दे रहे हैं। ஆனால் ஜனங்களுடைய பார்வையிலே எல்லாவற்றையும் கொண்டு வந்து கொடுப்பது போல இருந்தது. आप दिल से, खुशी से और प्रभु से प्यार करते हुए दे दीजिएगा। நீங்கள் மனப்பூர்வமாய் உற்சாகமாய் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து நீங்கள் ஆண்டவருக்கு என்று காணிக்கை கொடுக்க வேண்டும். क्योंकि அப்பொழுது யோவான் 3:16 में लिखा है, யோவான் 3:16 சொல்லி இருக்கிறது, परमेश्वर ने जगत में ऐसे प्यार किया है, ஆண்டவர் இந்த உலகத்திலே இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார், एक लौता पुत्र को दे दिया। நம்முடைய ஒரே பேரான குமாரனை ईसा கொடுத்தார். मसीह भी एक बूंद खून भी अपने शरीर में रखा, सब कुछ त्याग लिया। இயேசு கிறிஸ்து தன்னுடைய சரீரத்தில் இருந்த எல்லா ரத்தத்தை கடைசி சொட்டு ரத்தத்தை வரைக்கும் आपसे கொடுத்தார். मुझसे प्यार किया, உங்களிடத்துல என்னத்துல அவர் அன்பு पूरा दिल கூர்ந்தார். से, पूरा ताकत से, पूरा दिल से, पूरा सामर्थ्य से परमेश्वर से प्यार करना। முழு மனதோட, முழு பலத்தோட, முழு ஆத்மாவோட நாம் தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும். हालेलुया, परिपूर्ण खुदा चाहता है। ஆண்டவர் பரிபூர்ணத்தை எதிர்பார்க்கிறார். नामान से क्यों नहीं लिया उसने? அந்த நாகமானிடத்துல இந்த எலிசா ஏன் வாங்கவில்லை? शायद ये हो सकता है, ஒருவேளை இப்படி இருந்திருக்கலாம், मैं इतना दे रहा हूँ, ये पाया हूँ, सोच सकता हूँ। நான் சுகத்தை பெற்றுக்கொண்டேன், ஆகையால் அதற்கு பதிலாக இந்த காணிக்கை शायद கொடுத்து उसको परमेश्वर का दास और खुदावंद के बच्चे लोगों को खुदावंद ये को वाणी है,
ஆண்டோட பிள்ளைகளுக்கு ஒரு வார்த்தை पहली तीमुथी 6वां अध्याय 6 से 11 तक पढ़ते समय जरूर पढ़ना है। 1 तीमुथेयु 6ஆம் அதிகாரம் 6 முதல் 16 வரை। आजकल कई खुदा के दास लोग भी विश्वासी लोग भी आखिरी दिन में जी रहे हैं, आपको मैं चेतावनी देना चाहता हूँ। கடைசி நாட்களில வாழ்கிற உங்களுக்கு நான் எச்சரிக்கையாய் ஒரு காரியத்தை You may be a சொல்கிறேன்। servant of God. ஒருவேளை நீங்கள் ஊழியக்காரனாய் ये இருக்கலாம், अच्छा विश्वास है, पहले शुरुआत में बहुत बढ़िया चल रहे थे, நல்ல விசுவாசியா இருந்து நல்ல ஓட்டத்தை ஓட मगर தொடங்கினீர்கள்। आजकल आखिरी दिन में आप और मैं जी रहे हैं। இந்த கடைசி நாட்களில நீங்களும் நானும் வாழ்ந்து पैसा கொண்டிருக்கிறோம்। का लोभ ये लालच हो जाएंगे आखिरी दिन में। கடைசி நாட்களிலே பண ஆசை உண்டாகும்। पैसा पैसा करके दिन और रात भागते रहते हैं। பணம் பணம் என்று இரவு பகலும் ஓடிக்கொண்டிருப்பார்கள்। कुछ लोग अपने आत्मा को भी खो लेते हैं, ஒரு சிலர் ஆத்மாவிலே நஷ்டப்பட்டு போகிறார்கள், अपने परिवार को खो लेते हैं। தங்களுடைய குடும்பத்தை இழந்து போகிறார்கள்। एक मनुष्य था, सारे उसने संपत्ति बहुत इकट्ठा कर दिया। ஒரு மனுஷன் நிறைய சம்பத்தியை वो சேர்த்தான்। अपने दिल से कहने लगा, हे मेरा मन मजा ले, बहुत मैंने संपत्ति इकट्ठा किया थे। என் ஆத்மாவே நீ வாழ்ந்து சுகித்திரு, உனக்கென்று நான் अनेक சம்பத்துகளை சேர்த்து வைத்து விட்டேன்। प्रभु कहता है, அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், हे मूर्ख, आज रात तू मरे तो कितना इकट्ठा किया कहाँ जाएगा? மூடனே, ஒருவேளை இந்த இரவு உன் ஜீவனிலிருந்து எடுக்கப்படுமானால் இவ்வளவு பணம் எதற்கு? So एक विश्वास की जिंदगी फर्क जिंदगी है। ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கை ஒரு வேர் பிரிக்கப்பட்ட வாழ்க்கை। रोज को रोटी देने वाला परमेश्वर है, அன்றன்றுள்ள ஆகாரத்தை அவர் கொடுக்கிறவர்। उसको ऊपर हमारा नजर होना। நம்முடைய கண்கள் அவர் மேலே நோக்கமாய் पहले இருக்க வேண்டும்। तीमुथी 6वां अध्याय 6 से 11 तक पढ़ लीजिए, मगर उससे नीचे भी पढ़ सकते हैं, आप घर में पढ़ लेना, मगर इतना जरूर पढ़ना है। 6 पहले तीमुथी 6वां अध्याय 6 से 11 तक। 1 तीमुथी 6ஆம் அதிகாரம் 6 இருந்து 11 வரை थोड़ा வாசிக்கிறேன்। जोर से पढ़ लीजिए, मैं पढ़ा था। पर संतोष सहित भक्ति बड़ी कमाई है, क्योंकि ना हम जगत में कुछ लाए हैं और ना कुछ ले जा सकते हैं। यदि अरे जगत में लेकर आए नहीं, ले जाना भी नहीं है। यदि हमारे पास खाने और पहनने को हो तो इन्हीं पर संतोष करना चाहिए। संतोष करना, जितने भी खाना पीने के लिए बढ़ने के लिए। पर जो धनी होना चाहते हैं वे ऐसी परीक्षा और फंदे और बहुत सी व्यर्थ और हानिकारक लालसाओं में फंसते हैं, फंस जाते हैं, लालसा में फंस जाते हैं, जो मनुष्यों को बिगाड़ देती है, वो मनुष्य को बिगाड़ देती है और विनाश के समुद्र में डुबा देती है। वो अविनाश समुद्र में डुबा देती है, वो दोबारा नहीं आ सकता वो। क्योंकि रुपए का लोभ सब प्रकार की बुराइयों की जड़ है, बुराई को जड़ है, जिसे प्राप्त करने का प्रयत्न करते हुए बहुतों ने विश्वास से भटक कर बहुतों से विश्वास से भटक कर अपने आप को नाना प्रकार के दुखों से अपने आप को नाना प्रकार के दुखों से छल्ली बना लिया है। छल्ली बना लिया है। हे परमेश्वर के जन, तू इन बातों से भाग। हे परमेश्वर के जन, हे परमेश्वर का दास, एक विश्वासी, इसी चीज से भाग जाओ और धर्म, भक्ति, विश्वास, प्रेम, धीरज और नम्रता का पीछा कर। उसके नीचे विश्वास की अच्छी कुश्ती लड़। विश्वास की अच्छी कुश्ती लड़ और उस अनंत जीवन को धर ले जिसके लिए तू बुलाया गया। अनंत का जीवन के लिए तू खड़ा हो जा भाई, उसके लिए खुदा ने आपको मुझको बुलाया। बस ये हालेलुया। तमिल वासी போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம்। உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததுமில்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதுமில்லை என்பது நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்றிருக்க கடவோம். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிறதுமோ மதிகேடும் சேதமுமான பலவிதமான இச்சைகளிலும் விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். நீயோ தேவனுடைய மனுஷனே, நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டு ஓடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த
குணத்தையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. அடையும்படி நாடு. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. நல்ல போராட்டத்தை போராடு. நித்திய ஜீவனை பற்றிக்கொள். நித்திய ஜீவனை பற்றிக்கொள். அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அதுதான் உன்னை என்னை அப்பா அழைத்திருக்கார். हालेलुया। अनंत काल जीवन के लिए खुदा आपको मुझको बुलाया। நித்திய ஜீவனுக்காக தான் தேவன் நம்மை अपना அழைக்கிறார். जीवन समर्पण कर लीजिएगा। நம்முடைய வாழ்க்கையை நாம் அர்ப்பணிப்போம். ना मानने बार-बार देने लगा, एलिशा ने मना कर दिया। நாகமான் திரும்பமாக அந்த காணிக்கை கொடுத்த பொழுதும் எலிசா அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ये सुनने के बाद सोचते होंगे पास्टर मैं भी आज से बंद कर दूंगा, कुछ नहीं दूंगा, ना दशांश दूंगा, ना बेट चढ़ाऊंगा। That's a wrong thing. That's from devil. இதை கேட்ட பிறகு நான் கூட இனிமே தசமமா கொடுக்க மாட்டேன், காணிக்கை கொடுக்க மாட்டேன் என்று நினைப்பீர்களானால் அது தவறான எண்ணம், அது பிசாசிலிருந்து வருகிறது. खुदा ने मना नहीं कर रहा है, ஆண்டவர் வேண்டாம் என்று சொல்லவில்லை. खुदा का दास इसी जगह पर मना किया है, இந்த இடத்திலே இந்த ஊழியக்காரன் அதை வேண்டாம் என்று मगर சொன்னார். एलीशा को खुदावन और लोगों को द्वारा उसको पालन पोषण किया है, ஆனால் எலிசாவை மற்றவர்களை கொண்டு ஆண்டவர் போஷித்தார். मगर इसी जगह पर उसने मना किया। ஆனால் இந்த இடத்திலே அவர் வேண்டாம் என்று சொல்கிறார். कभी कभी खुदा का दास आपको मना कर देगा जरूर। சில நேரங்களிலே ஊழியக்காரர்கள் ஒருவேளை வேண்டாம் என்று சொல்லலாம். कई समय में कई दास लोग करते हैं। அநேக நேரங்களிலே अनेक ஊழியக்காரர்கள் அதை एलीशा செய்கிறார்கள். ने किया है, எலிசா அதை செய்தார். मगर खुशी से दिल से हंसते हुए देने वाला से प्रभु बहुत प्रसन्न है। ஆனால் சந்தோஷமாய் மனப்பூர்வமாய் உற்சாகமாய் இந்த தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து கொடுக்கிறவர்களிடத்திலே தேவன் பிரியமாய் இருக்கிறார். आखिर में ना मानने एक रिक्वेस्ट कर रहा है एलीशा से। கடைசியிலே நாகமான் எலிசாவிடத்திலே ஒரு வேண்டுகோளை வைக்கிறார். क्या रिक्वेस्ट है? அது என்ன வேண்டுகோள்? 2 गधे कितना उठा सकता है, इसी धरती का मिट्टी में ले जाना है। 2 கழுதை சுமக்கிற அளவுக்கு இந்த பூமியின் மண்ணை நான் கொண்டு செல்ல வேண்டும். 2 loads of mud from this land, I want to take it to my place. இந்த பூமியில் இருக்கிற இந்த மண்ணை 2 கழுதை சுமக்கிற அளவுக்கு நான் கொண்டு போக வேண்டும். अब आज से जीवित परमेश्वर के अलावा किसी को मैं बलि नहीं चढ़ाऊंगा। இந்த நாள் முதல் ஜீவனுள்ள தேவனை அன்றி வேறு ஒன்றுக்கும் பலி கொடுக்க மாட்டேன். इसलिए वो वेदी बनाने के लिए मुझे मिट्टी की जरूरत है। இந்த பலிபீடத்தை உண்டாக்குவதற்கு எனக்கு ஒரு மண் தேவை. ये पवित्र जमीन से ले जा रहा हूँ, ஆகையால் இந்த பரிசுத்த பூமியிலிருந்து அந்த மண்ணை நான் मुझे अनुमति दे दीजिए। எனக்கு உதவி செய்யுங்க. उसने कहा ले जाओ। எடுத்து செல் என்று சொன்னார். आज एक सीधी सी बात है, உங்களுக்கு நேரடியாக ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். प्रभु आपका अंदर आया नहीं आया, ஆண்டவர் உங்களுக்குள்ளே இருக்கிறாரா இல்லையா? ना मानने पा लिया, நாகமான் ஏற்றுக்கொண்டான். प्रभु का आज्ञा माना, கர்த்தருக்கு கட்டளைக்கு उनके கீழ்ப்படிந்தான். शरीर में बीमारी था, அவருடைய சரீரத்தில் வியாதி இருந்தது, बीमारी ठीक हो गया है, வியாதி சுகமடைந்தது, आज्ञा मान लिया है। கர்த்தருடைய கட்டளை கீழ்ப்படுகிறார். इसी के अलावा அது மாத்திரமல்ல, सारे पृथ्वी में एक ही परमेश्वर है, उसको जान लिया। பூமி எங்கும் இருக்கிற ஒரே தேவனுடைய நாமத்தை அவன் அறிந்து கொண்டான். केवल उसी के लिए जीने के लिए तैयारी हो गया, அவர் ஒருவருக்காக மாத்திரம் केवल வாழ்வதற்கு उसी के लिए बलि चढ़ाने के लिए, आराधना करने के लिए तैयार हो। அவர் ஒருவருக்கு மாத்திரம் பலி செலுத்துவேன் என்று आपको தீர்மானிக்கிறார். परेशानी कौन से क्यों ना हो, உங்களுடைய பிரச்சனை எப்படியா இருந்தாலும் आज बीमारी ठीक होना, இந்த நாள் உங்கள் வியாதி நீங்க आपको வேண்டும். परेशानी आज आपका घर से बाहर जाना, உங்க வீட்டில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் வீட்டை விட்டு நீங்க வேண்டும். अभी नसियां कैलवरी क्रूस पर जो बहने वाला नदियां, खुदावंद ईसा मसीह के लहू को नदी में हाथ डूब जाएगा। இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி சிலுவையில் இருந்து சிந்தப்பட்டதான அந்த கல்வாரி ரத்தத்தினாலே நீங்கள் கழுவப்பட வேண்டும். 18 उम्र में मैंने उसी नदी में डूब लिया है, 18வது வயதிலே நான் அந்த நதியிலே முழுகினேன். ईसा मसीह का खून मुझे धो लिया है, இயேசுவின் ரத்தம் என்னை கழுவினது. अभी तक वो चला रहा है। இதுவரைக்கும் என்னை நடத்துகிறார். आपकी जिंदगी में मसीह आया है உங்க வாழ்க்கையில இயேசு வந்திருக்கிறாரா? ना, हो तो இல்லாவிட்டா परेशानी के साथ एक दिन मरना होगा। உபத்திரவத்தோடு ஒரு நாள் மரிக்க வேண்டும். नरक तैयार है, நரகம் காத்து मगर கொண்டிருக்கிறது. नामान ने जीवित परमेश्वर को जान लिया। நாகமான் ஜீவனுள்ள தேவனை அறிந்து கொண்டான். पाप की मजदूरी तो मृत्यु है, பாவத்தின் சம்பளம் மரணம். परंतु परमेश्वर के अनुग्रह ईसा मसीह के द्वारा अनंत काल की जीवन है। ஆனால் தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகிற நித்திய ஜீவன். आप मन में बुला लीजिए, நீங்கள் இயேசுவை உள்ளத்தில் आप ஏற்றுக்கொள்ளுங்கள். बीमारी ठीक होने वाले हैं,
உங்க வியாதி இன்னைக்கு आपका சுகமாகும். टेंशन दूर होने वाला உங்க है, டென்ஷன் எல்லாம் நீங்கி போகும். सारे शैतान का काम नष्ट होने वाला है। எல்லா பிசாசுடைய கிரியைகளும் நிர்மூலமாகும். नामान की तरह पानी में डूबने जैसे मसीह में डूब जाएगा। நாமான் தண்ணீருக்குள்ள முழுகினது போல அவருக்குள்ள இயேசுவுக்குள்ள पूरा दिल समर्पण कर लीजिए, முழு இருதயத்தை அவருக்கு आप चंगा அர்ப்பணிங்கள். हो जाएंगे, நீங்கள் சுகமடைவீர்கள், छुटकारा हो जाएंगे, விடுதலை अनंत का அடைவீர்கள். जीवन आपकी है। நித்திய ஜீவன் உங்களுக்குரியது. आज खुदावंद करेगा, இந்த நாளிலே தேவன் அதை सिर्फ செய்கிறார். बात मान लेना। நீங்கள் அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியுங்கள். खुदा आपसे बातचीत कर, ஆண்டவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். इसका बाद हमेशा जीवित परमेश्वर का आराधना करने लगा। அதன் பிறகு ஜீவனுள்ள தேவனை அவன் என்றைக்கும் தொழுது கொண்டான். हालेलुया, हालेलुया, हालेलुया। आइए हम दुआ करेंगे। நாம் ஜெபிப்போம். जहाँ भी हो, अगर सकते तो घुटना भी खड़ा हो जाएगा, நீங்கள் எங்க இருந்தாலும் முடியுமானால் முழங்கால் படியுங்கள். नहीं तो खड़ा हो जाएगा। இல்லாவிட்டால் எழும்பி நில்லுங்கள். बड़ा भयभक्ति के साथ பயபக்தியோடு जीवित परमेश्वर के सामने आ जाए, ஜீவனுள்ள தேவ சமூகத்திற்கு अपने दिल को झुकाए, நம்முடைய இருதயத்தை अपने सिर को தாழ்த்துவோம். झुकाए, தலையை தாழ்த்துவோம். परमेश्वर को समर्पण कर लीजिए। தேவனுக்கு அர்ப்பணிப்போம். अभी अद्भुत का समय है। இப்பொழுது உங்கள் அற்புதத்தின் You நேரம். are going to receive your healing now. இப்பொழுது உங்களுக்கு சுகம் God is உண்டாகும். going to touch you now. ஆண்டவர் இப்பொழுது உங்களை This சுகமாக்க is the போகிறார். time of healing. இது உங்கள் சுகமாக்குற நேரம். Riba lakatuna ma shekorodana ma katuna ma. प्रभु आसमान और जमीन का मालिक हम धन्यवाद देते हैं, வானத்திற்கும் பூமிக்கும் தேவனே நாங்கள் உம்மை तेरे चरण में आ जाते हैं। உம்முடைய சமூகத்திலே हर வருகிறோம். एक भवन को ऊपर यीशु का लहू छिड़कते हैं। ஒவ்வொரு வீட்டின் மேலே இயேசுவின் जो ரத்தத்தை भी தெளிக்கிறோம். जहाँ भी इसको देखते हैं, सुनते हैं, இதை எங்கிருந்து பார்த்து கொண்டிருந்தாலும் ये प्रिय लोगों के पास पहुंच नहीं पाए। ஒவ்வொரு பிரியமான மக்கள் மேலே போய் हर சேரட்டும். एक नाना प्रकार का बीमारियां हैं, எல்லா விதமான வியாதிகள் मसीह के नाम में बाहर आ जा कहते हैं। இயேசுவின் நாமத்தினாலே வெளியே हर போய் एक சொல்லுகிறோம். बंधन को तोड़ते यीशु के नाम में। எல்லா கட்டுகளும் உடைக்கிறோம் We இயேசுவின் break all the powers of darkness in the name of Jesus of அந்த Nazareth. காலத்தில் சகல வல்லமைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே முறிக்கிறோம். हर एक बंधन को तोड़ देते हैं, எல்லா கட்டுகளும் हर உடைக்கிறோம் एक இயேசுவின் बंधनों நாமத்தாலே. को श्राप को तोड़ते यीशु के नाम में। முன்னோருடைய எல்லா சாபங்களையும் முறிக்கிறோம் हर एक இயேசுவின் आसानी बोलते நாமத்தாலே. हैं, இயேசுவின் हर நாமத்தாலே एक बीमारी ठीक होने எல்லா पाए, வியாதிகளும் சுகமடைவதாக. हर एक बीमारी हट जाए यीशु के नाम में। சகல வியாதி நீங்கி हर போ. एक अधर्म को माफ कर दीजिए खुदा, எல்லா அக்கிரமங்களையும் மன்னியும் ஆண்டவரே. माफ कर दे खुदा। எல்லா பாவங்களையும் மன்னியும். क्रूस में जो बहने वाला वो नदियां ईसा मसीह के लहू में डूबने पाए सारे भाई बहन। கல்வாரியில் இருந்து ஓடுகிறதான அந்த இயேசுவின் ரத்தத்துக்குள்ளே எல்லாரும் முழுகட்டும். हर एक दिल में तू आ जाओ आज कर प्रभु। ஒவ்வொருடைய உள்ளத்துக்குள்ள நீர் வந்து வாசம் பண்ணுவீராக. नामान के घमंड को तूने तोड़ दिया है, நாகமானுடைய அந்த மேட்டிமை நீர் உடைத்தே. मगर खुदा ने यहाँ उनको माफी दिया, चंगाई दिया है। ஆண்டவர் அவனை மன்னித்து அவனுக்கு சுகத்தை கொடுத்து मात्र नहीं खुदावन तुझे जानने मदद किया। உம்மை அறிந்து கொள்ளுகிற அறிவை அவனுக்கு सुनने கொடுத்து वाले प्रिय भाई रहा है, இதை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான कोई भी சகோதரர்களே, आत्महत्या नहीं करने पाए, ஒருவரும் தற்கொலை செய்ய दुनिया में फेल्यूर नहीं है खुदा। உலகத்திலே அவர்கள் தோல்வி हे प्रभु तेरे पास जीवन है, உமக்குள்ளே ஜீவன் இருக்கிறது. तेरे पास परिपूर्ण जीवन है, உமக்குள்ளே பரிபூர்ண ஜீவன் உண்டு. तुझे पाने तो मदद कर दे। உம்மை ஏற்றுக்கொள்ள हर உதவி एक செய்யும். बीमारी दूर होने पाए, எல்லா வியாதிகளும் कैंसर दूर हो जाए यीशु के नाम में, கேன்சர் வியாதி நீங்கி एड्स போ. बीमारी दूर हो जाए यीशु के नाम में, எய்ட்ஸ் வியாதி நீங்கி போ दिल இயேசுவின் का दर्द दूर हो जाए நாமத்தில். यीशु के नाम में, தலைவலி நீங்கி போ दिल இயேசுவின் की நாமத்தில். बीमारियां हट जाए यीशु के नाम में, இருதய வியாதி நீங்கி போ இயேசுவின் लंग्स की நாமத்தில். बीमारियां ठीक हो जाए, லங்ஸ் வியாதி நீங்கி போ இயேசுவின் इंटेस्टाइन நாமத்தில். में पेट में जो भी दर्द है இன்டெஸ்டைன்ஸ்ல जो வயிற்றில் भी இருக்க ट्यूमर வலிகள், है, எல்லா கட்டிகளும் यीशु के नाम में चंगा हो जा कहता हूँ। இயேசுவின் நாமத்தினாலே சரியாக सारे இருக்கிறது. स्टोन, गॉल ब्लड स्टोन, किडनी स्टोन बाहर आ जाए यीशु के नाम में। கால் ஸ்டோன்ஸ் கிட்னி ஸ்டோன்ஸ் எல்லாம் வெளியே போ ये இயேசுவின் नहीं माना நாமத்தில். खतोना मा, जो विश्वास से देखने वाले को खुदा तो चंगा कर रहा है। விசுவாசத்தோடு பார்க்கிற रे ஒவ்வொருவரும் रे मा சுகமாக்குகிறார். पर्दा दलों को श्राप उनसे हट रहा खुदा। முன்னோட சாபங்கள் रे நீங்குகிறது ஆண்டவரே. नहीं को तो हड्डियों में जो भी दर्द है दूर होने पाए, எலும்புகளில் இருக்க எல்லா வியாதிகளும் நீங்குவதாக. सिर से लेकर पैर तक खुदा। தலை முதல் பாதம் जैंडिस बीमारी दूर होने पाए, ஜாண்டிஸ் வியாதி நீங்கி போ இயேசுவின் நாமத்தினாலே. जितने भी कोरोना वायरस से अफेक्टेड है, எத்தனை பேர் இந்த கொரோனா வியாதியினாலே தாக்கப்பட்டிருக்கிறார்களோ, we send forth your power upon the children of God, upon the people those who are watching now. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் ஆண்டவரே உம்முடைய வல்லமை கடந்து செல்லட்டும். जितने भी विश्वास से देख रहे हैं, எத்தனை பேர் விசுவாசத்தோடு பார்த்து हे கொண்டிருக்கிறார்கள். कोरोना वायरस तुझको डांटता हूँ, கொரோனா வைரஸுக்கு நான் तुझको கட்டளை कहता हूँ, உன்னை பார்த்து சொல்லுகிறேன், ये लोग को छोड़कर चला जाओ।
பிரியமானவர்களே, Lose your power in Jesus' உங்களுடைய name. வல்லமை இழந்து போய் Rekerima, sorry, virus, come on, die in the name of Jesus. எல்லா வைரஸும் மாண்டு Lose your power. உங்களுடைய வல்லமை இழந்து போய் God's power come and touch each and every தேவனுடைய one. வல்லமை ஒவ்வொரு மேல கடந்து हर வருவதாக. एक ने जितने भी पॉजिटिव नेगेटिव होने எல்லா பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவா மாறுவதாக. दिल्ली हमारा देश वायरस फ्री, ये कोरोना वायरस कोविड-19 से फ्री होने पाए खुदा. எங்களுடைய தேசம் இந்த கோவிட்-19 ல இருந்து முழுமையாக விடுதலை பெறட்டும் ஆண்டவரே. केवल हमारा देश नहीं है, எங்க தேசம் மாத்திரமல்ல, विश्व पूरा मानव जाति मरने नहीं पाए. உலகமெங்கும் இருக்க மக்கள் ஒருவரும் சாக கூடாது ஆண்டவரே. இந்த வியாதி काशी सी प्रभु चांबी सी प्रोग्राम को देखते रहते लोग. எங்கெல்லாம் இதை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ रिबा लाखों नामा प्रभु के सामर्थ्य पहुंचने पाए. ஒவ்வொரு மேலும் உடைய வல்லமை கடந்து The போகட்டும். nail-pierced hand of God come and touch each and every one of our people. ஆணிகள் கடாவப்பட்ட உடைய கரம் ஒவ்வொரு மேலும் வந்து அமரட்டும். I speak healing. ஒவ்வொருக்கு சுகம் உண்டாகட்டும். I speak eternal life. நித்திய ஜீவன் अनंत உண்டாகட்டும். काल जीवन बोलता हूँ, நித்திய ஜீவனை चंगाई बोलता हूँ, சுகத்தை पाप கூறுகிறேன். क्षमा हो जा कहता हूँ, பாவத்திற்கு மன்னிப்பு உண்டாகட்டும் என்று आजादी சொல்கிறேன். बोलता हूँ खुदा. விடுதலை तो கூறுகிறேன். खैर तेरा पुत्र यीशु को महिमा कर. நீர் செய்து உடைய குமாரனுடைய நாமத்தை सारे மகிமைப்படுத்து. महिमा आदर की योग्यता सब कुछ तुझे समर्पण कर. எல்லா துதி கன மகிமைக்கு பாத்திரம் நீர் ஒருவர் மாத்திரம். सब कुछ तुझे समर्पण करते हैं உமக்கே நாங்கள் படைக்கிறோம். मसीह के नाम में खुदा. இயேசுவின் மூலம் பிதாவே. आमेन. 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 हे प्रभु, जितने भी विश्वास से अभी तुझको सुन रहे थे, எத்தனை பேர் விசுவாசத்தோடு கேட்டார்கள் ஆண்டவரே. अनेक जीवन में अद्भुत काम. ஒவ்வொருடைய வாழ்க்கையில நீர் அற்புதங்களை ये செய்வீர். वचन तेरे लोगों को तेरे हाथ में समर्पण இந்த कर. வசனத்தை உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய கரத்திலே अभी அர்ப்பணிக்கிறோம். तक जितनों ने तुझे ग्रहण किया, आज ग्रहण किया, सबके लिए हम धन्यवाद देते हैं உம்மை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இந்த நாளில் ஏற்றுக்கொண்டபடியால் உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். प्रभु. जितने भी विश्वास से चंगा पाए, सबके लिए हम धन्यवाद देते हैं. விசுவாசத்தோடு சுகத்தை பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்காக உமக்கு நாங்கள் நன்றி प्रभु சொல்லுகிறோம். का सामर्थ्य विश्व पूरा जा रहा है, इसलिए हम धन्यवाद देते உம்முடைய हैं. வல்லமை இந்த உலகம் முழுவதும் போய் கொண்டிருக்கபடியால் நாங்கள் हर நன்றி भवन சொல்லுகிறோம். में पहुंच रहा तेरे धन्यवाद. ஒவ்வொரு வீடுகளுக்கும் அது मरे हुए लोगों को जिलाने वाला तेरा वचन है. மரித்தோரை உயிர்ப்பிக்கிறதான நம்முடைய வசனம் लंगड़ों को चलाने वाला तेरा वचन है. சப்பானிகளை நடக்க செய்கிறதான तेरा நம்முடைய नाम में வசனம். सामर्थ्य है. உம்முடைய நாமத்திலே तेरा வல்லமை नाम உண்டு. भी सामर्थ्य உம்முடைய है. கிரியைகள வல்லமை तेरा உள்ளது से काम ஆண்டவரே. करना धन्यवाद இது है. அப்படி செய்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். सारे महिमा आदर की योग्य तो सब कुछ तुझे समर्पण करते हैं. எல்லா துதிகன மகிமை உமக்கு செலுத்தி मसीह के नाम में दुआ करते सुन ग्रहण कर प्रभु. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே. आमेन. 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 प्रभु यीशु मसीह की कृपा और परमेश्वर का प्रेम और पवित्र आत्मा का संगति ईसा मसीह दोबारा दुनिया में आने तक हम सबको साथ रहे. आमेन. आमेन. इन आत्मावे कतरी स्तोत्री, इन मूल्य परिशुद्ध नामति स्तोत्री, इन आत्मावे कतरी स्तोत्री, कत से सगल वाले मरवाते. आमेन. आमेन. सबको जय मसीह की खुदा आशीष देगा. God bless you my people. God bless you.